ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே உள்ள பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை அடுத்தடுத்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்பாப்வேக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடக்க இருக்க செகண்ட் T20 மேட்ச்சுக்கான ஒரு 10 கிராண்ட் லீக் டெமோ டீம் தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டீம் பொறுத்தவரையும் கிராண்ட் லீக் டெமோ டீம் தான். ஸோ லைனப்ஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் 1 or 2 சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் சேஞ்ச் பண்ணி நம்ம டெலகிராம் சேனலில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் லாஸ்ட் ½ அன் ஹவரில். ஸோ நீங்கள் டெலகிராம்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டெலகிராமில் பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக் டெமோ டீம் மட்டும் இல்லாமல் ஸ்மால் லீக் அண்ட் பாப் ஆப்ஷன், டிஓ ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் நீங்கள் டெலகிராம்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் ஸ்போர்டஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணலன்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. அண்ட் ஸ்போர்டஸ் ஆப்பில் பார்த்திங்க அப்படின்னா பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பாப் ஆப்ஷன் பொறுத்தவரையும் பிக் ஒன் பிளேயர் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி ஆப்லேயே மேனேட்டரி 5 பிளேயரை கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணி நீங்கள் கான்டெஸ்ட்டில் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுலேருந்து நிறைய மணியை ஏர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய GST சார்ஜஸ் இதில் பிடிக்கிறதில்ல. தமிழ்நாட்டு நபரை சார்ந்ததான் இந்த ஆப் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு டவுட் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் தங்கிலீஷ்லேயே நீங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ நிறைய லீடர் போர்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயுமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஸ்போர்டஸ் ஆப்பில் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் ஸ்போர்டஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் பார்த்திங்க அப்படின்னா CLA. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம 10 கிராண்ட் லீக் டெமோ டீமை பார்த்துடலாம். ஸோ டீம் 1 பொறுத்தவரையும் நம்ம யாரை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ டீம் 1 பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் ரஹமத்துல்லா குர்பாஸ் அண்ட் ஈசாக் இந்த 2 பேர்த்தையும் நம்ம விக்கெட் கீப்பிங்லேருந்து எடுத்திருக்கோம். அண்ட் பேட்ஸ்மேனில் பொறுத்தவரையும் பென்னட். ஆல்ரவுண்டரில் பார்த்திங்க அப்படின்னா சிக்கந்தர் ராஜா, ப்ரூரல் அண்ட் அஸ்மத்துல்லா ஓமர்சாய். அதே மாதிரி பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்தோன்னு பார்த்திங்க அப்படின்னா மசகட்ஸா அண்ட் தென் ரஷீத் கான், நவீன் உல்லக், முஸ்ரப்பானி அண்ட் முஜிபுர் ரஹ்மான். ஸோ இது நம்ம பிக் பண்ணியிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டீம். இந்த ஃபஸ்ட்டு டீமில் நம்ம யாருக்கெல்லாம் ஒரு ரிஸ்க்கான ஆப்ஷன்ஸாக ட்ரை பண்ணியிருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா அண்ட் முகமது ஈசாக் பொறுத்தவரையும் ஆப்கானிஸ்தானோட விக்கெட் கீப்பிங் பண்ணார் போன மேட்சை பொறுத்தவரையும். ஸோ அதுலேயே அவருக்கு பர்டிகுலராக பாயிண்ட்ஸ் வரும். ஸோ 2 கேட்ச் பிடிச்சிட்டார் அப்படின்னா ஒரு 16 பாயிண்ட் வந்துடும். அண்ட் பேட்டிங் ஆர்டர் பார்த்திங்கன்னா செகண்ட் டவுன்னே வந்துடுறாரு. ஸோ இந்த மாதிரி அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எப்படினாலும் அவர் லோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் பிளேயர்ஸாக இருக்கார். அவரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மசகட்ஸா. ஸோ அவரை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 3 ஓவர் போன மேட்ச்சில் பவுல் பண்ணியிருந்தார். ஸோ ரொம்ப பர்சன்டேஜில் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ இந்த மாதிரி கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ அவருக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் முஜிபுர் ரஹ்மான். ஸோ குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ். ஸோ பவர் பிளேயில் பார்த்திங்க அப்படின்னா மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவர் எக்கானமிக்கலாகவும் போன மேட்ச் நல்லா பவுல் பண்ணியிருந்தார். ஸோ அவரான ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக இந்த டீமில் நான் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டீமில் பொறுத்தவரை நம்ம கேப்டன் ஆப்ஷனாக பார்த்திங்க அப்படின்னா சிக்கந்தர் ராஜாவுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும், வைஸ் கேப்டன் ரொம்ப ரிஸ்க் எடுத்து முஜிபுர் ரஹ்மானுக்கு ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த டீமில் நம்ம காம்பினேஷனாக நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். அண்ட் டீம் செகண்டை பொறுத்தவரையும் நம்ம யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் அண்ட் மருமணி. ஸோ அவரை மட்டும் தான் விக்கெட் கீப்பிங்கில் எடுத்திருக்கோம். அண்ட் குருபாஷா நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் சசாய் எடுத்திருக்கோம். பேட்ஸ்மேன் வந்து மேயர்ஸ் அண்ட் அட்டல், பென்னட். இந்த 4 பேட்ஸ்மேன் மட்டும் பேட்ஸ்மேன் எடுத்திருக்கோம். அதே மாதிரி சிக்கந்தர் ராஜா, அஸ்மத்துல்லா ஓமர்சாய். பவுலர்ஸில் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா மசகட்ஸா அண்ட் தென் ரஷீத் கான், நகர்வா இந்த டீமில் பிக் பண்ணியிருக்கோம். அண்ட் நவீன் உல்லக். ஸோ இது நம்ம பிக் பண்ணியிருக்கக்கூடிய 2வது டீம். இந்த 2வது டீமில் நம்ம ரிஸ்க்கான ஆப்ஷன்ஸாக பார்த்திங்கன்னா டீம் மருமணி. ஸோ அவர் பார்த்திங்கன்னா ஜிம்பாப்வேயோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறதுனால ஸோ அவரை இந்த இடத்துல நம்ம பிக் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி அட்டல் ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு பிளேயருங்க. ஸோ அண்டர் 19ல் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவரை நான் அந்த இடத்துல ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக்காக நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதே மாதிரி மேயர்ஸ் 1 down பேட்ஸ்மேன் வந்துடுறாரு. ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் வைஸ் ரொம்ப லோவாக இருக்கக்கூடிய பிளேயராக நம்ம இந்த மேட்ச்சில் இந்த டீமில் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ செகண்ட் டீம் பொறுத்தவரையும் நம்ம யாருக்கெல்லாம் ஒரு கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா பென்னட். ஸோ ஓப்பன் பண்ணுற ஜிம்பாப்வேயோட பென்னட் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும், அட்டல் அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் நம்ம இந்த டீமில் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் டீம் செகண்டை பொறுத்தவரையும். அண்ட் டீம் 3வது பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் ரஹமத்துல்லா குர்பாஸ், சசாய், மேயர்ஸ். அதே மாதிரி முகமது நபி, சிக்கந்தர் ராஜா, ப்ரூரல் அண்ட் அஸ்மத்துல்லா ஓமர்சாய் அண்ட் ஃபரீட் அகமது மாலிக், ரஷீத் கான், முஸ்ரப்பானி அண்ட் முஜிபுர் ரஹ்மான். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம பிக் பண்ணியிருக்கக்கூடிய 3வது டீம். இந்த 3வது டீமில் நம்ம யாருக்கெல்லாம் ஒரு கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக ட்ரை பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா ஸோ இந்த டீம் பொறுத்தவரையும் நான் ஆப்கானிஸ்தான் ஃபேவராக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் வைஸ் கேப்டனாக நான் குர்பாஸ்க்கும், அதே மாதிரி
கேப்டன் ஆப்ஷனாக நான் ரஷீத் கானுக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இந்த டீமில் நீங்கள் வேறு யாராச்சும் நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபரீட் மாலி இருக்கார். அவருக்கு நீங்கள் ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் டீம் 4 பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நான் ஜிம்பாப்வேக்கு ஃபேவரான இந்த டீமை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ரொம்ப ரிஸ்க் எடுத்து முகமது ஈசாக்கை நான் எடுத்திருக்கேன். ஸோ ரகமத்துல்லா ஒரு பர்சன் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். பை சான்ஸ் ஜிம்பாப்வே ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா இந்த டீம் காம்பினேஷன் ஓரளவுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜசாய். ஸோ ஜசாய் மட்டும் தான் எடுத்திருக்கேன். 2 ஓப்பனர்ஸுமே நான் மிஸ் பண்ணியிருக்கேன் ஆப்கானிஸ்தான் டீம் பொறுத்தவரையும். அண்ட் டீம் மேயர்ஸ் பென்னட், சிக்கந்தர் ரஸா, அஸ்முத்துல்லா ஓமர்சாய், மசகட்ஸா, அதன் ரஷீத் கான், நகர்வாங், முஸ்ரப் அனி, முஜிபுர் ரகுமான். ஸோ இது நம்ம பிக் பண்ணக்கூடிய 4வது டீம். இந்த 4வது டீமில் நம்ம யாருக்கெல்லாம் ஒரு கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்கான ஆப்ஷனாக ட்ரை பண்ணியிருக்கோம். ரொம்பவே ரிஸ்க் எடுத்து நகர்வாக்கு ஒரு ரிஸ்க்கான கேப்டன் ஆப்ஷனாகவும் அண்ட் சிக்கந்தர் ராசாவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். பை சான்ஸ் இந்த இடத்துல நீங்கள் சிக்கந்தர் ராசா வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பென்னட்டு கூட ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா முஸ்ரப் அனி அவருக்கு கூட நீங்கள் ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த நீங்கள் 4வது டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்த டீம் 5 பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் குர்பாஸ் அண்ட் மருமணி 2 பேர்த்து மட்டும் எடுத்திருக்கோம். அண்ட் பென்னட் பேட்ஸ்மேனில் ஒரே ஒரு பேட்ஸ்மேன் நான் பிக் பண்ணிக்கூடிய பிளேயர். அண்ட் சிக்கந்தர் ராசா, அஸ்முத்துல்லா ஓமர்சாய், ரஷீத் கான், நகர்வா, நவீன் உல்லக், அண்ட் தென் முஸ்ரப் அனி, முஜிபுர் ரகுமான் அண்ட் கவிண்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 6 பவுலிங் ஆப்ஷன்ஸோடு போயிருக்கோம். ஸோ பவுலிங்க்கு ஃபேவராக இந்த டீமை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் டிஃப்ரென்ஷியல் பிக்னா பார்த்தீங்கன்னா கவுண்டு. ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்சன்டேஜ் வைஸாக ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயரில் நம்ம இந்த மேட்ச்சில் அவரை பிக் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மறுமணியும் ஒரு லோ பர்சன்டேஜ் கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக இந்த மேட்ச்சில் இருப்பார். இதில் நம்ம கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் ரஸா அண்ட் ரஷீத் கான் இவங்க 2 பேர்ஸ்க்கும் நம்ம காமனாக நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். அதர் ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா குர்பாஸ்க்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதே மாதிரி நவீன் உல்லக் இருக்கார். அவருக்கு ஒரு ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி இந்த டீமில் நீங்கள் காம்பினேஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் 6வது டீமை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா அண்ட் இந்த பொறுத்தவரையும் பேட்ஸ்மேன் ஃபேவராக நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். அண்ட் விக்கெட் கீப்பிங்கில் ரகமுத்துல்லா குர்பாஸ், மருமணி, ஜசாய் அண்ட் டி மேயர்ஸ், அட்டல், பென்னட், அதே மாதிரி சிக்கந்தர் ராசா, ப்ரூடல், அஸ்முத்துல்லா ஓமர்சாய், ரஷீத் கான் அண்ட் முஜிபுர் ரகுமான். ஸோ இந்த டீமில் நம்ம கொஞ்சம் பேட்ஸ்மேன் ஃபேவராக ட்ரை பண்ணியிருக்கனால 2 ஓப்பனருமே நம்ம கேப்டன் வைஸ் கேப்டனாக நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். குர்பாஸ் ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும் பென்னட்டுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் இந்த டீமில் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அதர் ஆப்ஷன்ஸ் நீங்கள் வேறு ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அட்டல் இருக்கார். அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதன் ஓமர்சாய் அண்ட் சிக்கந்தர் ராசா இந்த காம்பினேஷனில் நீங்கள் இந்த 6வது டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டீம் 7 பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் குர்பாஸ், மருமணி, அண்ட் தென் ஜசாய், டி மேயர்ஸ், சிக்கந்தர் ராசா, அதன் ஓமர்சாய். பவுலிங் ஆப்ஷன்ஸில் பொறுத்தவரையும் ரஷீத் கான், நகர்வா, அதன் நவீன் உல்லக், முஸ்ரப் அனி, முஜிபுர் ரகுமான். ஸோ இது நம்ம பிக் பண்ணிருக்கக்கூடிய 7வது டீம். இந்த 7வது டீமில் நம்ம ரிஸ்க்கான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நம்ம நவீன் உல்லக் அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும் அண்ட் நகர்வாக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராக இருந்தீங்க அப்படின்னா முஸ்ரப் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி ஜசாய் அவருக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் இந்த 7வது டீமில் காம்பினேஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டீம் 8 பொறுத்தவரையும் நம்ம யாரை ட்ரை பண்ணியிருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கீப்பிங்கில் பொறுத்தவரையும் குர்பாஸ் அண்ட் ஜசாய், அட்டல், பென்னட், சிக்கந்தர் ராசா, அஸ்முத்துல்லா ஓமர்சாய், மசகட்ஸா, அதன் ஃபரீடு மாலிக், ரஷீத் கான், முஸ்ரப் அனி அண்ட் முஜிபுர் ரகுமான். ஸோ இந்த டீமில் பொறுத்தவரையும் நம்ம ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நம்ம யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிஸ்க் எடுத்து பர்சன்டேஜில் ரொம்ப லோவாக இருக்கக்கூடிய முஜிபுர் ரகுமானுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும் அண்ட் முஸ்ரப் அனிக்கு ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் நம்ம இதில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே ஃபரீடு மாலிக் இருக்கார். அவருக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் மசகட்ஸா அவருக்கு ஒரு ரிஸ்க்கான ஆப்ஷனாக நீங்கள் இந்த 8வது டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டீம் 9 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இந்த இடத்துல குர்பாஸை நம்ம மிஸ் பண்ணிவிட்டு மருமணி அண்ட் தென் முகமது ஈசாக் அவரை மட்டும் நான் பிக் பண்ணியிருக்கோம். அண்ட் அசாய், டி மேயர்ஸ், அட்டல், முகமது நபி அண்ட் சிக்கந்தர் ராசா, ப்ரூடல், அஸ்முத்துல்லா ஓமர்சாய், நவீன் உல்லக் அண்ட் முஸ்ரப் அனி. ஸோ இது நம்ம பிக் பண்ணிக்கக்கூடிய 9வது டீம். இந்த 9வது டீமில் நம்ம ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நம்ம யாருக்கு ட்ரை பண்ணி பார்த்துக்கணும். ஓமர்சாய் டபுள் ஆப்ஷன்ஸ்னால சம்டைம் ஒரு 2 ஓவர் பவுல் பண்ணுவார். அது பேட்டிங்கில் டவுன் மேலே வந்ததுனால அவர் ட்ரை பண்ணியிருக்கோம் கேப்டன் ஆப்ஷனாக.
மறுமணி ரொம்பவே லோ பர்சன்ட் இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ அவர் பார்த்திங்க அப்படின்னா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் விக்கெட் கீப்பிங்கில் இருக்கார். அவருக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ விக்கெட் கீப்பிங்கில் ஒரு 2 கேட்ச் பிடிச்சிட்டார் அப்படின்னா ஒரு 18 பாயிண்ட்ஸ் வந்துடும். 16 பாயிண்ட் வந்துடும். ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு 4, ஒரு 20 பாயிண்ட் வந்துடும். பேட்டிங்கில் ஒரு 10 ரன் அடித்தாலுமே ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடும். அதனால் அவரை நம்ம ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். அதர் ஆப்ஷன்ஸில் நீங்கள் வேறு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா டி மேயர்ஸ் இருக்கார். ஒரு ரிஸ்க்காக அவரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த டீமை பொறுத்தவரையும். அண்ட் கடைசி டீமை பொறுத்தவரையும் டீம் 10. ஸோ டீம் 10 பொறுத்தவரையும் நம்ம யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆர் குர்பாஸ் அண்ட் மறுமணி, ஜசாய் அண்ட் டி மேயர்ஸ், முகமது நபி அண்ட் சிக்கந்தர் ரசா, ஆர் புரூரல், அஸ்முத்தலா ஓமர்சாய், ரஷீத் கான், நகர்வால் அண்ட் தென் முஜிபுர் ரகுமான். ஸோ இது நம்ம பிக் பண்ணிக்கக்கூடிய 10வது டீம். இந்த 10வது டீமில் நம்ம யாருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் நான் ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் எல்லோரும் ட்ரை பண்ணியிருக்க மாதிரி ரஷீத் கான் வெஸ் சிக்கந்தர் ராஜா. ஸோ இந்த காம்பினேஷனில் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா ரஷீத் கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் அண்ட் சிக்கந்தர் ராஜா கேப்டன் ஆப்ஷனாகவும் இந்த மாதிரி தான் காம்பினேஷனில் வந்திருப்பாங்க. ஸோ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ரஷீத் கான் கேப்டனாகவும் சிக்கந்தர் ராஜாக்கு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அதர் ஆப்ஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க பிளேஸில் அப்படின்னா குர்பாஸ்க்கு நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஓமர் ஜாய்க்கும் நீங்கள் ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் இந்த 10வது டீமில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, இந்த டீம் முழுக்க லைனப்ஸ் வராத்தனமாக நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க டீம். ஸோ லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் 1 or 2 சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் ஃபைனலாக உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணி டெலகிராமில் வந்து லாஸ்ட் ஒரு ½ hour நான் டீமை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் டெலகிராம்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.